வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு, லைட் ஹவுஸ் குப்பம், வைரவன் குப்பம், காட்டுப்பள்ளி, அதே போன்று காலாஞ்சி கடற்கரை பகுதியில் 70க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் உயிரிழந்து காணப்படுகின்றன. குறிப்பாக டிசம்பர் மாதம் முதல் பார்த்தோம்னால் டிசம்பர் மாதம் அதே போன்று ஏப்ரல் மாதம் வரை கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக ஆழ்கடலில் இருந்து வந்து கரையோரங்களில் முட்டையிட்டு செல்வது வழக்கம். இந்த ஆண்டு அதே போன்று முட்டை பருவத்திற்கு வந்த 70க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கி உள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சில ஆமைகள் மூக்கில் ரத்தம் சொட்ட சொட்ட கண்கள் வெளிவந்து அதன் மீது பூச்சி பொருட்கள் மண்டை ஓடுகளாகவே கடல் ஆமைகள் கரை முழுவதும் ஒதுங்கி காணப்பட்டு வருகிறது. இரவு நேரங்களில் இருட்டை தேடி முட்டையிடுவது வழக்கமாக உள்ள இந்த ஆமைகள் துறைமுகத்தில் அதிகமாக வெளிச்சம் உள்ளதால் ஆழ்கடலில் இருந்து வரும் ஆமைகள் முட்டையிட்டு உயிரிழப்பதாக கடல் வாழ் ஆமை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த ஆமைகள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தனவா அல்லது மீனவர்களின் வலைகளில் மாற்றி உயிரிழந்து இருக்கலாம் என்றும் கூறப்படும் நிலையில் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு அதிகமாக ஆந்திரா மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்படும் கருங்கற்கள் கடலில் கொட்டுவதால் அக்கற்கள் கரைந்து கடல் நீரில் கரைவதால் அவற்றை உண்ணுவதால் ஆமைகள் உயிர் இழக்கிறதா என்று கேள்வியும் எழுந்துள்ளது. இதை உரிய முறையில் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என அந்த ஆமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக உயிரிழந்து கிடக்கும் கடல் ஆமைகள் வேறு ஏதும் உணவு அருந்தி இது போன்று உயிரிழந்து கரை ஒதுங்கிறதா என்பதையும் விசாரிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். சீதோஷ்ண நிலை காரணமாக கரை ஒதுங்குகிறதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இறந்து கிடக்கும் ஆமைகள் ஆங்காங்கே மண்டை ஓடுகளாகவும் காட்சியளித்தது. அதாவது சில நாட்களுக்கு முன்பு கூட இருந்திருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் இறந்த ஆமைகளை உரிய முறையில் அதை மண்ணில் புதைக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அதிகாரிகளுக்கு சுற்றுச்சூழல் அதிகாரிகளுக்கும் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிக்கிதா.